மொழிபெயர்ப்பு நூல்கள் அதெல்லாம் நீங்க வாசிச்ச அனுபவம் உண்டா? அதில் உள்ள அனுபவம் குறித்து மொழிபெயர்ப்பு நூல்களில் நாவல்கள் வாசித்திருக்கேன். மொழிபெயர்ப்பு நாவல்கள் அது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அதனால் தொடர்ந்து மொழிபெயர்ப்பு நூல்களை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். நான் பெயர் குறிப்பிட விரும்பலை, ஏன்னா நான் வாசித்த நாவல்கள் எல்லாம் வந்து எனக்கு விமர்சனம் இருக்குது, முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. அந்த நூல்களோட பெயரை நான் பதிவு செய்ய விரும்பலை. ஆனால் தொடர்ந்து நான் வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் பக்கம் திரும்பினேன், நிறைய வாசித்தேன். இப்போதும் மொழிபெயர்ப்பு நூல்களை வாசிக்கிறேன். அதில் குறிப்பாக சிறுவர்களுக்காக அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டு இன்றைக்கி கிடைக்கிற மொழிபெயர்ப்பு நூல்களை வாசித்திருக்கேன். நாவல்கள், மொழிபெயர்ப்பு நாவல்கள் வாசித்திருக்கேன். மொழிபெயர்ப்பு நாவல்களில் பேர் சொல்ல விரும்பலன்னு சொன்னீங்க. இந்திய மொழிகளா அந்நிய மொழிகளா? இந்திய மொழிகள்ல இருந்து இந்திய மொழிக்கே மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பு நூல். கண்டிப்பாக தமிழ். ஆமாம், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் தான். ஆமாம், அதில் எனக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. அதில் சில நூல்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. அதில் எனக்கு மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. அதனால் அதை நான் இப்போது குறிப்பிட விரும்பலை. தென்னிந்திய மொழிகளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மலையாளத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள். பொதுவில் மொழிபெயர்ப்பு நூல்களை வாசிக்கும்போது அது இன்னும் எளிமையாக ஆக்கணும் அப்படிங்கிற கருத்தை நான் வந்து தொடர்ச்சியாக நான் பேசுகிறேன். முகநூல்லையும் எழுதியிருக்கேன். நான் முகநூலில் நண்பர்கள் ஒரு சிலர் வந்து இன்னும் எளிமையாக கொடுக்கணுமாமா அப்படின்னு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த இடத்துல இருக்குது. ஆமாம், மொழிபெயர்ப்பை தொடர்ந்து வாசிக்கிறேன். மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து எல்லாராலையும் வாசிக்க முடியுமா? எல்லாராலும் வாசிக்க முடியணும், அப்படி கொடுக்கப்படணும். அதுவும் ஒரு கனவு தான். ஆனால் அப்படி எல்லாராலும் வாசிக்க முடிகிற அளவுக்கு எழுதுறதுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் சிலரோட நான் பேசும்போது அவங்க சொல்கிற காரணம், ஒரு நட்பு ரீதியாக நம்ம பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, மொழிபெயர்ப்புனா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் வாசிக்கிறவங்களுக்கு புரியாத மாதிரி கொண்டு போய் கொடுக்கறது தான் மொழியா? அப்போ ஒன்று அந்த 2 மொழிகள்லையும் நமக்கு புலமை இல்லாமல் இருக்கணும், அல்லது இதை இன்னும் எளிமைப்படுத்தி கொடுக்குற சுதந்திரம் ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு இருக்குது அப்படிங்கிற தன்னோட உரிமையை கூட தெரிஞ்சுக்காம மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்பேன். மொழிபெயர்க்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட விரும்பலை, ஒரு சில எழுத்துக்கள். ஆமாம், இப்போ நம்ம கும்பிமுனை வாசகர்கள் வந்து ஒருவேளை நான் வாசிக்கிறது அப்படி என் கண்ணுக்கு வருதா என் கைக்கு வருதான்னு எனக்கு தெரியல. இருக்கலாம் உங்களோட அனுபவம். நான் என்ன கேட்குறேன்னா, கும்பிமுனை வாசகர்கள் வந்து மொழிபெயர்ப்பு நூல் வாசிக்கணும்னு விரும்புகிறாங்க. அந்த மொழிபெயர்ப்பு நூல்களை தேர்ந்தெடுப்பது எப்படி? அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கா? இது பொதுவாக வாசிப்புக்குன்னு நம்ம தேர்ந்தெடுக்கிற நூல்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் நான் இதுக்கும் வந்து சொல்லுவேன். யாருமே வந்து மற்றவங்க பரிந்துரைக்கிற நூல்களை நம்ம வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான். அது அவ்வளோ எஃபெக்டிவாகவும் இருக்காது. ஒரு சில இடங்களில் அது வாசிப்புல இருந்து பின்னோக்கி நம்மளை இழுத்துட்டு போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகையினால ஏன்னா நமக்கு என்ன வேணும்னு நம்ம தான் தேடணும், நம்ம தேடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது சாதாரணமாக நம்ம மொழி நூல்களாக இருந்தாலும் சரி, மூல நூல்களாக இருந்தாலும் சரி, மொழிபெயர்ப்பு நூல்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே இதுதான். நம்ம தான் தேடணும், நம்ம நிறைய வாசிக்கணும். அப்போ நம்ம குறிப்பிட்டு நமக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை மட்டும் நம்ம வாசிக்க ஆரம்பிப்போம். ஆமாம், நமக்கு இன்னும் நிறைய அறிமுகமாகும் அந்த தேடலில். அதனால் தேடல் முக்கியம். ஆமாம், பரிந்துரையை விட தேடல் தான் முக்கியம். தேடி வாசிக்கணும். ஆமாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் அமைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல அமைப்புகள் இருக்கு. சரி, இதுல என்னன்னா அந்த அமைப்புகளில் கூட நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையும் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் தனக்கான அங்கீகாரம் எங்க இருந்து வாசகர்கிட்ட இருந்து வருகிறத ஏத்துக்கிறானா, இல்ல அது வாசகர்கிட்ட இருந்து வர்ற அங்கீகாரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல ஒரு அமைப்பு தான் அங்கீகாரம் கொடுக்கணுமா? அமைப்பெல்லாம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதில்லை, சமூகம் கொடுக்கணும் அங்கீகாரத்தை. அந்த சமூகத்தை எப்படி? ஆமாம், சமூகம் வந்து அது தன்னால் வரும். நம்ம எழுத்து தரமானதாக இருந்தா, அதான் நான் சொல்கிறேன்ல, நம்ம படைப்பு தரமானதாக இருந்ததுன்னா சமூகத்தோட அங்கீகாரம் உரிய நேரத்தில் உரிய இடத்துல இருந்து நமக்கு வரும் கண்டிப்பாக. ஆமாம், நம்ம கொஞ்சம் பொறுமையோட காத்திருக்க தான் செய்யணும். ஒரு அமைப்பு மூலமாக நம்ம ஒரு உயரத்தை எட்டிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம்
அது எந்த அளவுக்கு நிலையான ஒரு உயரமாக இருக்குங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா பொதுவெளிக்கு வரும்போது அந்த படைப்பு எவ்வளவு தரமானது, எவ்வளவு வெகு மக்களால் விரும்பப்படுது, இதெல்லாம் தான் அது நிலச்சி நிற்கிறதுக்கு, காலத்தால் நிற்கிறதுக்கு அதுக்கு உதவி செய்ய போகுது. இப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனையோ படைப்புகள் வெளிவருது, நம்ம பார்க்குறோம். அதில் எத்தனை மக்கள் மனசில் நிற்கிது, எத்தனை காலங்காலமாக பேசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது ரொம்ப குறைவாக தான் இங்கே இருக்குது. அது அமைப்புகள் தீர்மானிக்கிறது இல்லை. இந்த அமைப்புகளை நம்பி வெளிவந்த எல்லா படைப்புகளும் அப்படியே காலங்காலமாக நிற்கிறதும் இல்லை, அமைப்புகள் இல்லாமல் வந்த படைப்புகள் ஒன்றுமே இல்லாமல் போனதும் இல்லை. அதுக்கு வரலாறு இருக்குது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். தரமான படைப்பு இருந்தால் போதும். ஆமாம், அதுக்கான அமைப்பு தான் வேணும். நல்ல வாசிப்பு, தரமான படைப்பு. இன்னொன்று, ஒரு புத்தகம் வெளியிடுறதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த புத்தகத்தினால இந்த சொசைட்டிக்கு என்ன கிடைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த புத்தகம் ஒருத்தருக்கு எப்படி உதவ போகுது அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா ஒரு புத்தகங்கிறது வெறுமனே ஒரு புத்தகம் கிடையாது. அது ஒரு சில சமயங்களில் அது கருவி, ஒரு சில சமயங்களில் அது ஆயுதம். அப்படி ஒரு சில சமயங்கள் அது வழிகாட்டி இல்லை. அப்போ அந்த புத்தகம் எப்படி ஒருத்தர் கையில் போகும்போது அவருக்கு பயன்படுது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம கையில் காசு இருக்குங்கிறதுக்காகவோ, நமக்கு ஏதோ நிறைய தெரியுங்கிறதுக்காகவோ நம்ம புத்தகம் போடுறதோ அதை கொண்டு போய் சேர்க்குறதோலாம் இல்லை. அந்த புத்தகத்தினால எத்தனை பேர் பயனடைகிறாங்க, என்ன பயனடைகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், அதாவது படைப்பு சமூகத்தில் என்ன இது எதையுமே சிந்திக்காமல் நான் அமைப்புக்கு பின்னாடி இருக்கேன், இல்லைன்னா எனக்கு பின்னாடி அமைப்பு இருக்குது, நான் போட்டால் இத்தனை புத்தகங்கள் விற்றுரும் அப்படின்றதுக்காகலாம் புத்தகம் போடுறது, அதுக்கு ஒரு அமைப்பை பயன்படுத்துறது, இதெல்லாம் ஒரு நல்ல வாசகனோ ஒரு நல்ல எழுத்தாளனோ செய்யக்கூடிய வேலையே இல்லை. ஆமாம், அப்படிங்கிறது என்னோட கருத்து. இல்லை, இன்றைக்கி பதிப்பகங்களே ஒரு அமைப்பாக உருவாகிடுறாங்க. ஆமாம் ஆமாம், அப்படின்னா தான் அவங்க வாசகர் இது எல்லாமே துவங்கும் போது ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணுவாங்கன்னா, இது எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் ஆரம்பிக்கப்படும். அங்கே இருக்கிற நபர்கள் தான் அந்த நோக்கத்தை எப்படி அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது இருக்குது. அதை பொறுத்து தான் அந்த அமைப்போட செயல்பாடுகள் எல்லாம் மாறும். அப்போ அங்கே இருக்கிற நபர்கள் சரியான நபர்களாக இருக்கணும். அப்போ எல்லா அமைப்புகள்லேயும் சரியான நபர்களே இருந்துருவாங்கங்கிறதுக்கான உறுதி இங்கே ஏதாவது இருக்கா? நம்ம அப்படி ஏதாவது கேரண்டி கொடுக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இங்கே சுயநலமே இல்லாமல் ஒரு பொது நலத்துக்காக, இலக்கியத்துக்காக, சமூகத்துக்காக நான் எழுதுகிறேன், பேசுகிறேன், அல்லது அப்படியான படைப்புகளை நான் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறேன், அந்த படைப்புகள் பக்கம் நான் நிற்கிறேன், இல்லை மக்கள் பக்கம் நிற்கிறேன்னு சொல்கிற ஒரு அமைப்பாளரை காட்டுங்க. இது உங்களோட முதல் புத்தகம், சொற்களால் நிறமேறும் பொழுதுகள். இதுதான் முதல் புத்தகமாக சொன்னீங்க. முழுவதும் கவிதையாக இருக்குது. ஆமாம், சிறப்பு. இந்த கவிதை குறித்து பேசிட்டோம் நம்ம. ஆமாம், சரியா? முதல் புத்தகம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கவிதை தொகுப்பாக தான் இருக்குது. ஆமாம், அது காட்டுப்பூக்கள் அப்படின்னு சொல்லி அது நம்ம மாணவர்கள் எழுதின கவிதைகள், அரசு பள்ளி மாணவர்களின் கவிதைகளை தொகுத்து வச்சிருக்கிறீங்க. ஆமாம், இது எந்த பள்ளியில் இருக்கும்போது? எல்லா பள்ளியும்? இது திருவண்ணாமலை கண்ணக்குறுக்கை அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களோட கவிதைகள். ஒரு 3 பேரோட கவிதைகள். 3 மாணவர்கள் மட்டும்? ஆமாம், 3 பேரோடது மட்டும். சிறப்பு, சிறப்பு. ஓகே, இப்படியும் மாணவர்களை ஊக்குவிக்கிறீங்க. ஆமாம், அவங்கள ஒரு எழுத்தாளனா படைப்பாளனா ஆக்குறீங்க. ஆமாம், அதுதான் நம்ம நோக்கம். ஆமாம், நல்ல முயற்சி. அடுத்து இது ஒரு சிறுகதை. ஆமாம், இந்த புத்தகமே ஒரு புத்தகத்தோட அளவே சின்னதாக இருக்குது. ஆமாம், இது ஒரு புது முறையில் இருக்குது. ஆமாம், சிறுநூல் வரிசை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஆமாம், புதுசாக வச்சுருக்கீங்க. ரொம்ப அருமை. இது ஒரு கதை மட்டும்தானா? ஒரு கதை எழுதுறதுக்கான உங்களுக்கு தூண்டுதல் எப்படி வந்துச்சு? தூண்டுதல் உங்களை மாதிரி ஒரு நண்பர்கிட்ட அந்த என்னோட மூக்குத்தி போடுற ஆசையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் கேட்டுகிட்டு இருந்துட்டு, அழகாக சொல்கிறீங்கப்பா, இதை யாராவது ஒரு சிறுகதை ஆசிரியர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் இதை ஒரு நாவலாக கூட எழுதிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு இதை நீங்களாவே எழுதலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி, எழுதலாம், முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். முதல்ல என்னால் முடியாதுன்னு, அப்புறம் முயற்சி செய்கிறேன்னு. நீங்கள் பேசுகிறதையே அப்படியே அந்த டோன்லேயே எழுதுங்கன்னாரு. அதை அப்படியே பதிவு செய்தேன். அதை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டல்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. அது ஒரு நாளில் நடந்துடல. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள். அது தொடர்ச்சி எழுதுறதெல்லாம் கிடையாது. எழுதுறது வைக்கிறது அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் அது ஒரு நல்ல கதையாக எனக்கு தோணுச்சு. அதை இன்னும் ஒரு சிலர் அங்கீகரித்தாங்க. உண்மையிலே இது கதை தான் அப்படின்னு. இது கதையா அப்படின்னு இது பொதுவில் நண்பர்கள்ட்ட கொடுத்து வைக்கும்போது, ஆமாம் இது நல்ல கதை அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்கரேஜ் பண்ணாங்க. இதை நான் கொலுசு அறிவொளி சகோவுக்கு அனுப்பினேன். அவர் அதை வாசித்துட்டு
தொடர், உங்களை இவ்வளோ நாள் நான் கவிஞராக பார்த்துருக்கேன், நான் இப்படி ஒரு அருமையான கதையை நீங்கள் எழுதியிருக்கீங்க, நான் இதை வெளியிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார். சரி, ரொம்ப மகிழ்ச்சி, வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி, இது கொலுசு அச்சு இதழாக வருது, மின் இதழாக வந்துக்கிட்டு இருந்தது. அச்சு இதழாக வரும்போது அந்த இதில் இந்த கதை வந்திருந்தது. இது அதுக்கப்புறம் பன்முகமேடை விசாகன் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம ஒரு கதை ஒரு புத்தகமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகமேடையின் சார்பாக வெளிவந்த சிறுநூல் வரிசையில் முதல் நூல் இந்த நூல். அவர் இதை புத்தகமாக போட்டு கொடுத்தாரு. இது தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு இடங்களுக்கு அவர் கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கி வரைக்கும் என்னோடய அடையாளமாக இருக்கிறது இந்த மூக்குத்தி தான். ஆமாம். சரி, இப்போ இந்த மூக்குத்தி வந்துருச்சு. இது போல் இன்னும் உங்களோட அணிகலன்கள் பேரில், ஆமாம், வளையல், கம்மல், இது போல் பேரில் இன்னும் தொடருமா? இல்லை, அணிகலன்களாக தொடருமான்னு தெரியல. ஆனால் நிறைய கதைகள் இருக்குது. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் கதைகள் இருக்கும். அதுபோல் எனக்குள்ளேயும் கதைகள் இருக்குது. அது தகுந்த நேரத்தில் தகுந்த முறையில் வரும்போது தான் அது ஒரு நல்ல கதையாக மாறும். அப்படி கதையாக ஆக்குறதுக்கான நேரமும் சூழலும் வாய்க்கணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு நேரமும் வாய்ப்பும் கிடைக்கும்போது கண்டிப்பாக கதைகளை எழுதுவேன். நிறைய கதைகள் இருக்குது மனசுக்குள்ளே, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் இருக்குது. எழுதுவேன், எழுதுவேன் எழுதுவேன். ஆமாம். இது என்ன, அது மிஸ்ஸி அம்மா அப்படின்னு போட்டிருக்கீங்க. இது புத்தகம் ஒரு நேர்காணல் போல் இருக்குது. ஆமாம், நேர்காணல் தான் அது. ஓ, இவங்களை எங்கே போய் இப்போ நேர்காணல் பண்ணீங்க? இந்த அம்மாவை நான் வேலூரில் சந்தித்தேன். வேலூர் பக்கத்தில் ஆம்பூர் போயிருக்கும்போது சந்தித்தேன். இவங்க யார்? இவங்க ஒரு மருத்துவர். அவங்க அமெரிக்காவில் பிறந்தவங்க. நம்ம தமிழ்நாட்டில் நார்வேல் பக்கத்தில் பிராயர்புரம்னு ஒரு ஊர் இருக்குது. பிராயருங்கிற அவங்க அப்பா தான். அவர் இங்கே மிஷினரி ஊழியம் செய்கிறதுக்காக வந்தவர். கிறிஸ்தவ சமய பரப்புரைக்காக வந்தவங்க. அவங்களோட குழந்தை இவங்க. அப்போ இவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கும்போது பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, சத்து குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுருவாங்க, அதனால் உயிர் இழக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல மருத்துவராக மாட்டேன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவில் இருந்த சூழலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மருத்துவம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் மருத்துவம் படிச்சுட்டு மீண்டும் இந்தியாவுக்கே வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு ஆம்பூர் பகுதியில் இருந்து அவங்க மருத்துவம் செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க வாழ்க்கையில் இறுதி நாட்களில் அவங்க குழந்தையின்மைக்கான மருந்துகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சத்து குறைபாட்டுக்கும் குழந்தையின்மைக்கான மருந்துகள் ரெண்டும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டாக்டராக அவங்க இருந்தாங்க. அவங்க இருந்த ஆம்பூரை சுற்றி இருக்கிற பல கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களோட உடல் நலத்துக்கு ஒரு மருத்துவராக இவங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. ஆமாம். சிறப்பு. இப்போ உங்களோட படைப்புகள் குறித்து பேசிட்டோம். இப்போ அடுத்து நீங்கள் பதிப்பகம் ஆரம்பிச்சிருக்கிறத கேள்விப்பட்டோம். உங்களோட முதல் பதிப்பக அனுபவம்? பதிப்பகம் அது அந்த பதிப்பகம் துவங்கியதோட நோக்கம் என்ன? பதிப்பகம் துவங்கியதோட நோக்கம் பார்த்திங்கன்னா, என்னோட கதைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் முதல் நோக்கமாக இருந்துச்சு. என்னோடய கதைகளை நான் வேறு பதிப்பகங்களுக்கு கொடுக்க விரும்பலை. அப்போ நானே ஏன்னா நம்ம பணம் கொடுக்க போகிறோம், பதிப்பகம் அவங்க பேரில், அவங்க பதிப்பகத்தோட பேரில் வெளிவரப்போகுது, இதுக்கு அவங்க எதாவது மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்கன்னா இல்லை. இப்படி எதுவுமே இல்லாமல் நம்ம பணத்தை கொடுத்து ஒரு பதிப்பகத்தோட பேருக்கு நம்ம ஏன் விளம்பர மாடலாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. விளம்பர உதவியாக நம்ம செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நம்மளே செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம பணம், நம்ம கதை, நம்ம புத்தகம், அப்போ நம்மளே ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. தோதுவாக என்னோடய மகளும் அந்த நேரத்தில் அவங்க படிப்பை முடிச்சுட்டு இருந்தாங்கனால சரி அவங்களுக்கான ஒரு விஷயமாக இருக்கட்டும் அப்படின்னு போன்சாய் புக்ஸுங்கிற பேரில் துவங்கினோம். பதிப்பகத்து உரிமையாளர் உங்களோட மகள். இது வரைக்கும் உங்கள் பதிப்பகத்தில் எத்தனை புத்தகம்? இது வரைக்கும் நம்ம 10 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். எல்லாமே உங்களோட புத்தகம் தான்? வெளியிலேருந்து யாரும் போட்டிருக்காங்களா? இது என்னோடய புத்தகங்களும் இருக்குது. வெளியிலேருந்து இப்போ சமீபத்தில் பாவம் சாமின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அது இன்னொரு அரசு பள்ளி ஆசிரியரோடது. அவருடைய குழந்தைகளோடு அவருக்கான அனுபவம் அது ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரணும்னு தோணுச்சு. அது ஒரு வாசிப்பை ஊக்குவிக்கிற ஒரு புத்தகமாகவும் இருக்கணும் அப்படின்னு அந்த அடிப்படையில்
இந்த வாசிப்பு இயக்க புத்தகங்கள் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற வாசிப்பு இயக்க புத்தகங்களை உருவாக்கினப்ப எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் இருந்து அதே போன்ற நடையில் அதே மாதிரியான வாசிப்பு இயக்க புத்தகங்களை போன்ற புத்தகமாகவே இதை வடிவமைச்சு வெளியிட்டிருக்கோம். இப்போவும் நீங்கள் உங்களோட பதிப்பகம் சார்பாக நீங்கள் எழுதியிருக்கிற அத்தனை புத்தகங்களும் சிறுவர்களுக்கான புத்தகங்களாக தான் எழுதியிருக்கிறீங்க. ஆமாம், சிறப்பு, ரொம்ப நல்லா இருக்குது பார்த்து. சிறுவர்களுக்குன்னு சொல்கிறத காட்டிலும் அதை எப்படி சொல்லலாம்னா வாசிப்போட முதல் நிலையில் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லலாம். அல்லது ஒரு தடுமாறி வாசித்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு. ஆமாம், அதை வாசிப்போட ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க, அதை குழந்தைகள் தான் அப்படின்னு இல்லை, பெரியவங்கள்லையும் இப்போ தான் வாசிக்க தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான புத்தகமாக. இப்போ அவங்களுக்கு ஆனவனா தெரியும், எழுத்துக்களை தெரியும், வாசிக்க முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான புத்தகங்களாக இது இருக்கும். சரி. ஆமாம். இப்போ சிறுவர்கள் குறித்து பேசியிருந்தோம். இப்போ நம்ம குமிழ்முனை அதில் பார்த்திங்கன்னா குமிழ்முனை வாசிப்பு வண்டி இயக்கம் இருக்குது, குமிழ்முனை பதிப்பகம் இருக்குது. குமிழ்முனைக்கு நிறைய வாசகர்கள் இருக்காங்க. குமிழ்முனையில் புதுசாக வாசிக்கக்கூடிய ஆரம்பகட்ட குழந்தைகள், நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பகட்ட வாசிப்பாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு உங்களிடமிருந்து புத்தகங்கள் அவங்களுக்கு இந்த குமிழ்முனைக்காக வழங்கப்படுமா? கண்டிப்பாக கொடுப்பேன். ஆமாம். அது நீங்கள் அப்படி கொடுக்குறதா இருந்தால் எந்த மாதிரி புத்தகங்கள்? உங்களோட புத்தகங்களா இல்லை மற்ற பதிப்பக புத்தகங்களா? மற்ற பதிப்பகத்தோட புத்தகங்களை நான் பரிந்துரைக்க மாட்டேன். ஏன்னா உண்மையை நம்ம பேசணும். அதனால எனக்கு நான் முழுக்க அப்படியே பொதுநலத்தோடு வந்திருக்கேன் அப்படிலாம் இல்லை. எல்லா சுடருக்கும் அடியில் ஒரு இருள் இருக்கும். அதுபோல் எல்லா பொதுநலத்துக்கும் பேசிக் ஒரு சுயநலம் தான். அதுபோல் நான் பரிந்துரைக்கும் போது, குமிழ்முனைக்கு பரிந்துரைக்கும் போது, அது இப்போ நான் ஒரு 10 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா இந்த 10 புத்தகங்களை நான் முதல்ல பரிந்துரைப்பேன். அதுக்கப்புறம் மற்ற புத்தகங்களில் இது வாசித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சுன்னா அந்த புத்தகங்களை நான் பரிந்துரைப்பேன். ஆமாம். சிறப்பு. இப்போ மற்ற பதிப்பகங்கள் புத்தகங்களை நீங்கள் பரிந்துரைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களோட புத்தகங்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வெளிவந்த புத்தகங்கள் இருக்குது. மற்ற பதிப்பகங்களை விட நீங்கள் உங்கள் பதிப்பகத்தில் வெளியிட்ட புத்தகங்கள் மட்டும்தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி நான் சொல்ல வரல. பரிந்துரை செய்யும்போது நான் போன்சாய் பதிப்பகத்தில் இருக்கிற புத்தகங்களை பரிந்துரைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அது முன்னுரிமை. ஆமாம், இது நிச்சயமாக இது வாசிப்பின் முதல் நிலையில் இருக்கிறவங்கள அடுத்தடுத்து வாசிக்க தூண்டும், வாசிப்பை ஒரு பழக்கமாக மாற்றும் இந்த புத்தகங்கள் அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல முடியும். மற்ற பதிப்பகங்கள் அப்படிலாம் பண்ணாதா? மற்ற பதிப்பகங்கள் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது. அடுத்து இன்னொன்று அதை வாசிக்கிற அந்த வாசகர் தான் தீர்மானிக்கணும். அவர் பதிப்பகத்தை பார்க்காம ஒரு புத்தகத்தை வாசித்துட்டு இன்னொரு புத்தகத்தை தேடி போனார்னா, அந்த பதிப்பகத்தோட இன்னொரு புத்தகத்தையே தேடி போனார்னா அப்போ தான் பதிப்பகம் நிற்கும் இல்லையா? அப்போ தான் அந்த இடத்துல தான் பதிப்பகம் நிற்கும். ஆனால் இப்போல்லாம் யாரும் பதிப்பகத்தை தேடுறாங்களான்னு தெரியல. இந்த பரிந்துரைக்கு இது அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது உலகத்தில், இந்த சமூகத்தில். எப்படின்னா இப்போ நான் ஒருத்தரோட பேரை குறிப்பிட்டு இவரோட கதைகள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன், அல்லது ஒருத்தர் ஒரு விருது வாங்கிட்டாரு அப்படின்னா அவரோட புத்தகங்களை தேடி வாங்குறது ஒரு கலாச்சாரமாக இருக்குது இப்போ. இப்போ எப்படி மாறுதுன்னா புத்தகத்துக்காக விருது கொடுத்தது போய் விருதுக்காக புத்தகம் போடுற காலமாக மாறிடுச்சு. இப்போ எல்லாமே விருதை நோக்கி பயணிக்குது. அப்போ எல்லாமே ஒரு திட்டமிட்ட செயல்பாடுகளாக மாறுது. அப்போ இங்கே இதில் அந்த உண்மை தன்மைங்கிறது இருக்குல்ல, அது ஒரு கேள்விக்குறியோட நிற்கிது. ஆனால் அப்படியான இடத்துல இருக்கிறதுனால நான் குறிப்பிட்ட எந்த பதிப்பகத்தோட பெயரையோ அல்லது எழுத்தாளருடைய பெயரையோ சொல்லி அதை வாசிங்கன்னு பரிந்துரைக்கிறதுக்கு முன்னால் அது 100% அது அப்படி தான் அப்படின்னு நான் மட்டும்தான் பரிந்துரைப்பேன். நான் இதுவரைக்கும் நான் எந்த புத்தகத்தையும் எந்த எழுத்தாளரோட எந்த ஒரு பதிப்பகத்தோட புத்தகங்களை நான் பரிந்துரைத்தது இல்லை. இப்போ நான் பரிந்துரை செய்வேன் அப்படின்னா நான் அதுக்கெல்லாம் ஒரு மாற்றாக தானே நான் இந்த புத்தகங்களை உருவாக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த புத்தகங்களை நான் பரிந்துரை செய்வேன். ஆமாம். சரி, நல்ல உறுதியான இருக்கீங்க. ஆமாம், உறுதியாக இருக்கேன். இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் விருதுன்னு சொன்னால்தான் எனக்கு ஒரு அடுத்த கேள்வி வருது. கேளுங்க. இந்த விருது அரசு வழங்குற விருது, பிற அமைப்புகள் வழங்குற விருது, இது குறித்து உங்களோட பார்வை என்ன? விருது தான். அது அரசு கொடுத்தா என்ன, அமைப்பு கொடுத்தா என்ன? அரசு கொடுக்கும்போது பணமோ வீடோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, அந்த மாதிரி இன்னொரு பலன்கள் கிடைக்குது, கூடுதல் பலன்கள் கிடைக்குது. அடுத்து இன்னொன்று அரசுக்குரிய விருதுங்கும்போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அப்போ அந்த மரியாதை பொதுவெளியில் நமக்கு கொடுக்குற அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அது இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த அமைப்புகள் தர்ற விருதுகளை அரசு கொடுக்குற விருதுகளோட கம்பேர் பண்ண முடியாது. இன்னொன்று அமைப்புகள் கொடுக்குற விருதுகளும் அதுக்கு குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அது விருதுங்கிற பேரில் ஒரு ஷீல்டு கொடுக்கறது இருக்குல்ல, அது அது யார் வேணால் செய்திடலாம்.
அது இன்றைக்கி நான் நினச்சாலும் செய்திடலாம். ஒரு 150 ரூபா 200 ரூபா காரியம் அது விஷயமே இல்லை. ஆனால் அது கூட சில இடங்களில் விஷயம். ஏன் அப்படின்னா புதுசாக எழுத வர்ற ஒருத்தருக்கு அந்த அங்கீகாரம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு நீர் தெளிப்பாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அது அந்த படைப்பாளிக்கு ஒரு உயிர் கொடுக்கும், ஒரு ஊக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அதை செய்யலாம். அது தப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது விருதுனா எல்லாமே மதிப்புடையது தான். யார் கொடுத்தாலும் சரி, அமைப்பு கொடுத்தாலும் சரி, அரசு கொடுத்தாலும் சரி. ஆனால் விருதுக்காக ஓடுறதுன்னு ஆரம்பிக்கிற அந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அப்படி பார்க்கும்போது அது வந்து அதை நான் எப்படி என்ன சொல்கிறது, அதை ஊக்கப்படுத்தணும் இன்னும் அப்படின்னு நான் நினைக்கல. விருதுக்காக எழுது அப்படி இல்லை. எழுது வரும். ஆமாம் வரும், அவ்வளோதான். விருது வரும் தன்னால். நம்ம மாமா நேரு நான் கதை எழுதுனேன். இந்த அண்ணன் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. சொல்லுங்க. அதே போல் எழுத்து இலக்கியத்தில் முன்னோடி அப்படின்னா நான் வந்து அவ்வளோ தீவிரமாக ஒருத்தரோடது ரொம்ப பெஸ்ட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு எதுவும் தோணுனதில்லை. நான் பரவாயில்ல எல்லாரோடதையும் வாசிக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கான பெண்ணியத்தையும் பெண் சுதந்திரத்தையும் நீங்கள் எதுக்குறீங்க அப்படி தானே? பெண்ணுக்கான சுதந்திரம்ங்கிறதையே நான் மறுக்கிறேன். பெண் ஆணுன்னெலாம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு வந்து போராடலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு பேனரோட வீதிக்கு வர்ற நாட்கள்லாம் அதிகமே இல்லை. அது எல்லா பாலினத்தவருக்கும் இருக்குது.